மாஸ் ஆட்டம் தான். அதிக சந்தோஷம் தருதும் இந்த காதல் தான். அதிக வலி தருதும் அதே காதல் தான். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற காத்து வாக்கில் ஒரு காதல். காத்து வாக்கில் ஒரு காதலா? இப்போ தானே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காத்து வாக்கில் 2 காதல்னு விஜய் சேதுபதி நயன்தாரா இவங்கெல்லாம் நடித்து ஒரு படம் வந்தது, விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் அப்படின்னு நீங்கள் விழிக்கிறது புரியுது. இந்த படமும் அதே காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட படம் தான். இவர் அவங்களுக்கு முன்னாடியே இந்த படத்துடைய இயக்குனரும் கதாநாயகருமான மாஸ் ரவி அவங்களுக்கு முன்னாடியே இந்த டைட்டிலை வச்சுட்டாராம். என் கதைக்கு இந்த டைட்டிலை விட்டால் வேறு டைட்டிலே இல்லை, இந்த டைட்டிலை விட்டால் வேறு டைட்டிலே சால பொருத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லி அதே டைட்டிலை அடம் பிடிச்சி வச்சுருக்கிறாரு. ஆமாம், காத்து வாக்கில் ஒரு காதல். யார் முன்னாடி பதிவு பண்ணால் எங்கே பண்ணாங்க கிட்ட பேசுனாங்கன்னா நேற்று கேள்வி கூட கேட்டாங்க. இல்லை விஜய் சேதுபதி சார் எனக்கு நான் தெரியும், நான் பேசினேன், ஆனாலும் அவர் மேலே இந்த குத்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனாலும் ரசிகர்களுக்கு இது காத்து வாக்கில் 2 காதல்னு யாரும் அந்த படம் தானே இது அப்படின்னு நினச்சிட்டு போகாமல் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ரிவ்யூவில் விளக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கேன். உண்மையாகவே காத்து வாக்கில் ஒரு காதல், காத்து வாக்கில் 2 காதல் மாதிரியே இந்த படமும் நம்மளை ஒரு மாதிரி கவர்ந்துச்சு. அது எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் பிரமாதமாக நம்மளை இந்த படம் கவர்ந்தது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு லவ் சீன் ஒரு ஃபைட்டு, ஒரு லவ் சீன் ஒரு ஃபைட்டு அப்படின்னு போகிறது. யார் அவர்? அதுவும் ஹஸ்கி வாய்ஸில் பேசிக்கிட்டு ஒரு பக்கம் இவர் காதல் பண்ணிகிட்டு இருக்காரு, அங்கே கரடு முரடாக வில்லனுங்க ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அதுவும் சூப்பர் சுப்பராயன், சாய் தீனா, கல்லூரி வினோத், இந்த மாதிரி வில்லன்கள் செட்டப்பாக இருக்குது. எல்லாம் பார்க்கவே என்னை விட மோசமாக இருப்பாங்க இல்லையா? அதாவது வில்லத்தனத்துக்கு லுக்குக்கு சொல்கிறேன் நான். அந்த மாதிரி அதுவும் சூப்பர் சூப்பராகலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே எனக்கே பயமாக இருக்கும். அப்புறம் வில்லன் மாதிரி இருக்கிற எனக்கே பயமாக இருக்கும்னா மற்றவங்களுக்கு அப்படின்ட்டு யோசித்தேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் ரீசனை செகண்ட் ஹாஃபில் வச்சுருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காதல், அந்த காதலை சேர விடாமல் ஒரு கும்பல், அந்த காதலை ஏன் சேர விடாமல் பண்ணுது அப்படின்னா, தாதாவுக்கு காதல் வந்தால் மற்றவங்கெல்லாம் சாதாவாக இருப்பாங்களா மற்ற தாதாக்கள்? அங்கே அதுதாங்க இந்த படத்தோட கதையும் களமும். இதுக்கு மேலே சார் கிளைமாக்ஸை ரிவ்யூ பண்ணாதீங்க, சார் அதை ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு இந்த பட குழுவினர் வேண்டிக்கிட்டதுனால இதோடு நிறுத்திக்கிறேன். இந்த கதையை முன்பாதியில் பார்க்குறப்ப இவர் என்னப்பா ஹஸ்கி வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கிறாரு, இவர் நடிப்பு பயிற்சி பள்ளிலாம் வச்சுருந்தாரு மாஸ் ரவி, மற்றவங்களுக்கு நடிப்புலாம் சொல்லி கொடுத்தாரு, அவர் என்னப்பா அந்த பொண்ணை பார்த்து உருகி காதலிக்கிறாரு, ஒரு பக்கம் ஃபைட்டாக நடக்குது, இதுக்கும் இந்த காதலுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு விழிப்புதுங்கின நமக்கு 2ஆம் பாதியில் விழி விரிகிற அளவுக்கு ஆச்சரியமான சம்பவங்கள் காத்திருக்குது. அப்படி தான் சொல்லணும் இந்த படத்தை பற்றி. ஏன்னா 2ஆம் பாதி அவ்வளோ டெப்த்தாக இருக்குது. அதுக்காக முன்பாதியும் ஒன்றும் சும்மாலாம் இல்லைங்க. ஒரு கிஸ் சீன் இருக்குது, ஒரு லிப்லாக் சீன்லாம் வச்சுருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ட்ரெயினில் இதிலெல்லாம் அந்த உயிரே நம்ம அலைபாயுது இந்த படங்களில் பார்த்த மாதிரி காட்சிகள் வந்துட்டு போகிறதுனால கொஞ்சம் களிப்பு விட்டுது. ஏன்னா இவரோட வாய்ஸ் மட்டும் இப்போ நானே என் குரலில் ஹஸ்கி வாய்ஸ் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் நமக்கு பலவீனமாக ஓட்டுது. அது கூட பின்பாதியில் ஏன் அப்படின்னா அதுதான் ரீசன். சில கேரக்டர்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக அப்படி வச்சுருக்காருங்கிறது பின்பாதியில் புரிய வருது. எந்த கேரக்டரை ஏன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவருக்கும் அந்த வில்லன்கள் தடியாக இருக்கிற ஆட்களுக்கும் என்ன சம்பந்தம்? காஃபி ஷாப்லலாம் ஒரு பக்கம் காதல், ஒரு பக்கம் வடசென்னை அடிதடி எல்லாமே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் வடசென்னையில் தாதாக்கள் ஒருத்தர் எப்படி தாக்கிக்கிறாருங்க அப்படிங்கிறத வெற்றிமாறன் கூட இந்த அளவுக்கு காமிக்கல. ஏன்னா அது வேறு மாதிரி இருக்கும் ஃபைட்ஸ்லாம், இவர் காமிச்ச மாதிரி காமிச்சிருக்க மாட்டார், இது வேறு மாதிரி இருக்குது. அதுவும் நம்ம சாய்தினாலாம் ஒரு ஓட்டையாக போட்ட பனியன்னா பனியன்லேயே ஓட்டை போட்டு வரும் பாருங்கள், அந்த மாதிரி பனியனில் அங்கங்கே கோணூசி வச்சு குத்தி விட்ட மாதிரி ஒரு பனியனை போட்டுக்கிட்டு அழுக்கோடன்ட்டு நம்ம சூப்பர் சூப்பராயன் மாஸ்டர்கிட்ட அடிமையாக இருந்து அவர் காலை வரடிக்கிட்டு அவர் தன்னை சிங்கமாக பாவிச்சுக்கிட்டு இவர் நாயாக நடந்துக்கிறாரு. அவரோட நண்பனா நம்ம கல்லூரி வினோத்
கலர் கலராக சட்டை போட்டு, அண்ணா நீ இந்த மாதிரி சட்டை போடணுண்ணே, எவ்வளோ நாளைக்கு தான் இந்த அடிமை வாழ்க்கை வாழ்வ அப்படின்னு கேட்டு இவரை கொள்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பெரியவரையே தீர்த்து கட்டிட்டு இவங்களாம் இப்படி வில்லன் ஆகுறாங்க. இதுக்கும் படத்தின் கதாநாயகன் மாஸ் ரவிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது இரண்டாம் பாதியில் தெரிய வருகிறப்போ நாம் ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே போகிறோம். இதில் இது மட்டும் இல்லை, சென்டிமெண்ட்லாம் இருக்குது. அப்பா சென்டிமெண்ட் இருக்குது ஒரு சீனில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளர் எழில் இனியனே அப்பாவாக இருக்கிறாரு. ஒருத்தன் குடிச்சிட்டு அவரை இழுத்து போட்டு அடிக்கிறான். டே அப்பாவை அடிக்கலாமா அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டையும் காமிக்கிறாரு இவர். 1க்கு 2 காதலிகள் மாஸ் ரவிக்கு முதல் படத்துலேயே. காதல் விஷயத்தில் மாஸாக இருக்கிறாரு, ஆக்ஷன் விஷயத்தில் அதில் பாதியாவது தேறி இருக்கிறாரு அப்படிங்கிறது ஆறுதலாக இருக்குது. சென்னை ப்ரொடக்ஷன்ஸ் எழில் இனியன் பேனரில் காத்து வாக்கில் ஒரு காதல் இதை எழுதி இயக்கி இருக்கிறாரு. கூடவே கதாநாயகராக நடிச்சிருக்கிறாரு மாஸ் ரவி. உண்மையாக நல்லா நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இரண்டாம் பாதியில் தான் நம்மளால் சொல்ல முடியுது. முதல் பாதியில் ஹஸ்கி வாய்ஸோடு கொஞ்சம் எரிச்சலும் ஊட்டுகிறாரு, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி மாஸ் ரவி என்கிற ஜீவா அந்த கேரக்டரில் மனுஷன் வாழ்ந்துருக்கிறாரு. கதாநாயகியாக லட்சுமி பிரியா மேகாங்கிற கேரக்டரில் அவங்க இன்றைக்கி சின்ன திரையில் பெரும் பிரபலமாக மாஸ் ரவி கைப்பட்டுது, பெரிய நடிகை ஆகிட்டாங்க. இரண்டாம் நாயகியாக மஞ்சு என்கிற பல்லவி. பாவம் அந்த மஞ்சுவுக்கும் மாஸ் ரவியோட இணைந்த நேரம் நல்ல ஒரு நேரமாக அமையட்டும். இதேமாரி மற்ற கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நம்ம கபாலி விஸ்வா அவர் சூப்பர் சுப்ராயம் வில்லனா, சாய்தினா இன்னொரு வில்லனா, கல்லூரி வினோத் வில்லன்கள் கூடவே இருக்கிற ஒரு வில்லனா, ஆதித்யா கதிர் மாஸ் ரவிக்கு நண்பரா, பாஸ்கர் பழைய ஜோக் தங்கதுரையும் நண்பராக வராரு. அது மாதிரி பவர் ஸ்டார் ஒரு சீனே வந்தாலும் நச்சுன்னு இருக்கார். மற்ற படம் மாதிரி இல்லை, இந்த படத்தில் கொஞ்சம் பவர் ஸ்டார் பார்க்குற மாதிரி இருக்கார். அப்புறம் மேனாக்ஸா, மிப்பு, மொசக்குட்டி இப்படி நிறைய பேர் மாஸ் ரவியோட நண்பர்களாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஜிகேவி மிக்கின் அப்படின்னு 2 பேர் இசை. பாடல்கள்லாம் கொஞ்சம் கேட்குற ரகம். அது சொல்ல போனீங்கன்னா காதல் படம், உயிரே, அலைபாயுதே ஸ்டைலில் அந்த பாடல்கள்லாம் நம்மளை ஈர்க்குது. ஜிகேவி மிக்கின், அருள்தேவ் 2 இசையமைப்பாளர்கள் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ராஜதுரை, சுபாஷ் மணியன் 2 பேர் ஒளிப்பதிவு. எல்லாமே 2 பேராக இருக்காங்க, பிரமாதமாக இருக்குது. படத்துலேயும் இன்னொரு 2 பேர் இருக்காங்க. அது என்ன யார் என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிங்க. எடிட்டர் கம்பமூர்த்தி ராஜ்குமார். இந்த எடிட்டர் மட்டும் முன்பாதியில் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் இயக்குனர் இல்லை இதுதான் பின்பாதியில் இதுக்கான சீன்ஸ் இருக்குது அப்படின்றப்போ விட்டார் போல் இருக்குது. நமக்கு எதுக்கடா குத்துறான் வெட்டுறான், எதுக்கடா ஒரு பக்கம் டூயட் பாடிட்டு இருக்கான் அப்படின்ற ஃபீல் வருது. அது மட்டும் வராமல் இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும். ஆனாலும் பின்பாதிக்காக இந்த படத்தை பார்க்கலாம். சூப்பராக என்னோட ஸ்டன்ட் சீன்ஸும் அருமையாக இருக்குது. எழில் இனியன் தயாரித்திருக்கிறாரு. ராஜாத்தி எழில் இனியன் இணை தயாரிப்பு. உண்மையாகவே வேறு லெவலில் ஒரு படத்தை ஃபீல் பண்ணி அதை வேறு லெவலில் கொடுத்துருக்குறாங்க. அதை ரசிகர்களும் வேறு லெவலில் எடுத்துப்பாங்களா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனாலும் மாஸ் ரவி ஜெயிச்சிட்டாருன்னு தான் என்னை கேட்டால் சொல்லுவேன் நான். எங்கே அப்படின்னா இரண்டாம் பாதியில். முன்பாதியை இன்னும் கொஞ்சம் முழு ஈடுபாட்டோடு எடுத்து அந்த டிஃப்ரென்ஷியேட்டை வேறு மாதிரி காமிச்சிருந்தா இந்த படம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். மொத்தத்தில் காத்து வாக்கில் ஒரு காதல், கிளைமாக்ஸில் ஏன் இந்த படத்துக்கு காத்து வாக்கில் ஒரு காதல்னு பிடிவாதமாக இருந்து அந்த டைட்டிலே வச்சார் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிபடுறப்போ சரியாக தான் இருக்குல்ல அப்படின்னு தோணும். அதுதான் அந்த படத்தோட பலம் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.